வீடியோ வரலவே இல்லையே, எங்கேயோ போயிட்டார் ஆளை காணாமே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போகலை. கம்பல்சரி நம்ம ஒரு வீடியோ ஒரு தெளிவான விளக்கமாக நம்ம நண்பர்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு 5.1 கண்டென்ட்டு எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி வேலை செய்யுது, நம்ம அனலாக் சிஸ்டத்துக்கும் அண்டு அதுக்கு போல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டீகோடரை வச்சு அதை எப்படி நம்ம கண்டென்ட் எடுத்து வெளியே யூஸ் பண்ணுறோம், இதனால் கஸ்டமர் எந்த மாதிரி திருப்தி அடைகிறாங்க, கஸ்டமர் எந்தெந்த மாதிரிலாம் திருப்தி அடையாத இருக்காங்க நம்ம ஜிலாக்கி புலாக்கி ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம். ஹாய் காய்ஸ், உங்கள் டிஎஸ்கே. வணக்கம் ஜிலாக்கி புலாக்கி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா யூடியூப்ஸில் வீடியோ போட முடியலை நம்ம நண்பர்களுக்காக. என்ன காரணம் அப்படின்னு நினச்சி என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஆர்டர்ஸ் கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு, கொஞ்சம் கேப்பே இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒர்க்ஸ் கிடக்குது. அதனால் அப்படியே ஒவ்வொரு ஆர்டர்ஸாக பார்த்திங்கன்னா அவுட்புட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா வேலையும் நம்மளே செய்கிறதுனால கொஞ்சம் டைம் ஓவராடுது. இப்போ நியூ அப்டேட் வந்த 4440 போர்டு ஒரு 20 பீஸ் ஆர்டர் போர்டு ஸ்டாக்கே இல்லைங்க. அதனால் ஃபுல் ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. ஒரு 10 பீஸ் எமர்ஜென்சியாக கேட்குறாங்கன்னா அதை ஒர்க் பண்ணி அப்படியே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது கொரியரு. இதுமாதிரி நம்மளுடைய கண்ட்ரோல்ஸ் பிசிபியும் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தேன், ஸ்டாக் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா பிடி 11க்காக இது ஒரு எல்லா இதுக்குமே பார்த்திங்கன்னா ஆர்எம்சி ஜாக் போட்டு கொடுக்குற மாதிரி இந்த பிடி ஸ்டேஜுக்கு மட்டும் இதுவுமே ஸ்டாக் தீர்ந்துருச்சு. பட் அதற்காக தான் இது ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாம் ஒரு கஸ்டமருக்கு ஒர்க்கு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆர்டர்ஸாக கம்ப்ளீட் பண்ணி வெளியே அமுச்சிக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா 4 சேனல் கார் ஆம்பு போர்டு ஒரு 50 பீஸ் பார்த்திங்கன்னா ஆர்டரு. இது நம்ம ஒரு அதர் ஸ்டேட்டு ஒன்று கொரியர் வைக்கணும். ஒன்லி ஐசி இல்லாமல் டிரைவர் போர்டு மட்டும் கொடுக்கணும். 11 பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்குது, தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். ப்ரொஃபைலில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கிங்க. ஆர்எம்சி ஜாக்கு கண்ட்ரோலோடு வந்துடும் உங்களுக்கு. இது மாதிரி இந்த நெட்டு ஸ்க்ரூ ஸ்பைசர் எல்லாமே பார்த்திங்கன்னா 100 பீஸ் எல்லாமே பிரிக்காமல் இருக்குது. டைம் இல்லைன்னு தான் சொல்லலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்க்ரூ ஐட்டம்ஸ். இது ஒரு நண்பருக்கு மண்டே டெலிவரி கொடுக்கணும். 3VC ரிப்பன் ஒயர் காயிலு நம்ம ட்ராவல் ஷாம்புக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி கேஜி ஒயர் போடுவோம். 14க்கு 36 16க்கு 36 ஒயரு. நம்மளோட 4VC கேபினெட் 3VC கேபினெட் எல்லாம் பார்த்திங்கன்னா இது இன்னும் ஒரு சில போர்ட்ஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த பிடி போர்டுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கண்ட்ரோல் ஜாக் ரெடி ஆகவே இல்லை. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமருக்கு தான் இது எல்லாமே ரெடி பண்ணணும். இந்த கன்வெர்ட்டர்னு பார்த்திங்கன்னா கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இன்புட்டு டிசி 12 வோல்ட்டு, அவுட்புட்டு 24 வோல்ட்டு. அது ரெகுலராகவே நம்ம நண்பர் ஒருத்தர் எடுத்துகிட்டு இருப்பார். ஒரு 10 பீஸ் ஆர்டர். இது மல்டிபிள் கோரு. மல்டிபிள் கோர் பண்ணுறது கொஞ்சம் டைம் ரொம்ப எடுத்துக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை பண்ணிட்டு ஒவ்வொரு லீடையும் கண்டினியூட்டி செக் பண்ணி மறுபடியும் அதுக்கப்புறம் தான் இதில் போர்டில் ஏற்ற முடியும். இந்த மாதிரி கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையரு டிசி டு டிசி கன்வெர்ட்டர் வேணுன்றவங்க எடுத்துக்கலாம். நீங்கள் வண்டி செட்டு போட போகிறீங்க, அதுக்கு ஒரு 24 வோல்ட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னும் போது நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம். ஸ்டாக் இருக்குது. ஆர்டர் கொடுத்தாலும் நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அது மாதிரி டைப் 15 ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் 24 வோல்ட்டில். டைப் 15 2 இன்ச்சு டெப்த் இருக்குது. அது மாதிரி டைப் 3ல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 24 வோல்ட்டு 5 ஆம்ஸு 2 இன்ச்சு டெப்த்தும் இருக்குது. டைப் 3ல் 1.5 இன்ச்சு டெப்த்தும் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது, தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி நம்மளுடைய நண்பர்கள் கொஞ்சம் ரேட்டு அப்படின்றது இது பண்ணுறாங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கும் பொருள் நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். டைப் 3லே 3 இன்ச்சு டெப்த்து 24 வோல்ட்டு 10 ஆம்ஸ் இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது, எடுத்துக்கலாம். பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ரேட் இருக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம ஆடியோ ஆம்பிளிஃபையர் அசம்பிளிங் சிஸ்டத்தில் இருக்கும். ஏன்னா ஒரு வேலையை மெனக்கிட்டு செய்யும்போது அதை வந்து நம்ம குவாலிட்டியாக தான் போட முடியும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக போடுறதுக்கு நம்ம ரெடிமேடு பொருளே வாங்கிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு கஸ்டமர் ரீஒர்க் வந்திருக்கு, உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஒரு நண்பர் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே நம்ம ரீஒர்க் பார்க்கணும். ரிமோட் கிட்டோடு இருக்குது, FT00ஓட. இன்னொரு கஸ்டமர் இது அனலாக் ஆம்பிளிஃபையரில் இந்த டீகோடரை வச்சு நம்ம ப்ரோலாஜிக்காக பண்ண போகிறோம். இந்த ஆம்பை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கூடிய விரைவில். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம மெட்டீரியல் தான் போட போகிறோம். இது எல்லாமே கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இது ஒரு ரீஒர்க் ஆம்பு தான் இது. ஏசி கார்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து 2 பின் ஏசி கார்டு வந்து பிளாக் டைப்பில் கிடச்சிருக்கு. ஆனால் குவாலிட்டி வந்து சேமாக தான் இருக்கும். நீங்கள் முன்னே வந்து ஒயிட்டில் எடுத்துருப்பீங்க, இப்போ பிளாக் டைப்பில் வந்திருக்கு. இதுவுமே சேம் வயர், அந்த காப்பர் கேஜு, லெதரு. நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா லெதரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், காப்பரும் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு லைஃப் வரும். நல்லா வசன்னு நல்லாவே இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா அப்படின்ற வயர் தான் 2 பின்னில் ஸ்டாக் இருக்குது. நீங்கள் ஒயிட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கம்பல்சரி இதான் கிடைக்கும். ப்ரொஃபைலில் இமேஜஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல் நெட்டு பிளேயர் ஸ்க்ரூ டிரைவர் தான். இன்னும் ஒரு சில நண்பர்கள் வந்து அதாவது 8mm 7mmலாம் கேட்டிருந்தாங்க. எல்லாம் வந்துருக்கு. செவ்வாய்க்கிழமைக்கு மேலே தான் ஆர்டர் போடுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைலை செக் பண்ணுங்கள். ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்ஸ் அண்ட் ஆல் டூல்ஸ் கிட்டுன்னு போட்டிருப்பேன். ஏன்னா செப்பரேட்டாக தெரியாத நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்ம நிறையா ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒவ்வொன்றும் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தனியாக போய்ட்டு ப்ரொஃபைலில் செக் பண்ணிக்கலாம். 2.5 பிட்டு, அதுக்கடுத்து 3mm பிட்டு ட்ரில் பிட்டு. இது வந்து அலுமினியத்தில் போடக்கூடிய ஸ்க்ரூக்காக நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக ப்ரொஃபைலில் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆட் பண்ணிடுவேன். டைம் கிடைச்சா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இன்றைக்கி ப்ரொஃபைலில் வந்து இது என்ன ஸ்க்ரூ டிரைவரு, இது எதுக்கு பயன்படுத்துறது, இது எந்த மாதிரி நெட்டுக்கு பயன்படுத்துறது அப்படின்ற டீட்டெயில்ஸோட ப்ரொஃபைலில் இருக்கும். ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம். அந்த ப்ரொஃபைல் செக் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரொஃபைலில் உள்ளே டச் பண்ணி ஒரு 4-5 ஃபோட்டோ இருக்கும். அது என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலோடு கொடுத்துருப்பேன். கூடிய விரைவில் வந்து ஆம்பிளிஃபையரை அசெம்பிள் பண்ணி ஒரு தெளிவான விளக்கம் கூடிய விரைவில் கொடுக்குறேன். நம்மளுடைய நண்பர்கள் நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போட வீடியோ வரலவே இல்லையே, எங்கேயே போயிட்டார் ஆளை காணாமே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போகலை. கம்பல்சரி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு தெளிவான விளக்கமாக நம்ம வந்து நம்ம நண்பர்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு 5.1 கண்டென்ட்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி வேலை செய்யுது, நம்ம அனலாக் சிஸ்டத்துக்கும் அண்டு அதுக்கடுத்த போல் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய டீகோடரை வச்சு அதை எப்படி நம்ம கண்டென்ட் எடுத்து வெளியே யூஸ் பண்ணுறோம், இதனால் கஸ்டமர் எந்த மாதிரி திருப்தி அடைகிறாங்க, கஸ்டமர் எந்தெந்த மாதிரிலாம் திருப்தி அடையாத இருக்காங்க நம்ம ஜிலாக்கி புலாக்கி ஃப்ரெண்ட்ஸ், இப்படிலாம் வந்து ஒரு சில கண்டென்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பயன்பாடாக இருக்கும். பொறுமையாக காத்துட்டுங்க. ஒரு நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தோட கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஆடியோவை எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். உங்களுக்கும் அது வந்து ஒரு நம்ம இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணுற டெக்னீஷியனுக்கும் சரிங்க,
நிறைய இந்த மாதிரி மார்க்கெட்டில் வர போர்ட்ஸுகளுக்கும் சரிங்க. நம்ம எப்படி இதுக்கு மேலே நம்ம ஆடியோ ஃபீல்டை நோக்கி போகணும், இப்படிலாம் வந்து ஒரு சில கண்டென்ட்டு இப்போ நம்ம எந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப்ஸ் பார்த்து நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிறோம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், அதுக்கு என்ன தேவை, நம்மளால் எவ்வளோ முடியும் அப்படின்றத வந்து ஒரு விரிவான விளக்கமாக வந்து நம்ம நண்பர்களுக்கு வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது பேர் ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவில் நான் பண்ணுற ஒர்க்ஸ் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். பட் மெயின் வீடியோவில் என்னால் போட முடியல முன்ன மாதிரி. ஏன்னா கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்குது, அதை பார்த்துட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் ஆர்டர் பண்ணுற நண்பர்களுக்கு போர்ட்ஸ் அமுச்சிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நம்ம ஒர்க்கு நிறுத்த முடியாது. ஏன்னா எந்த வேலை செஞ்சிகிட்டு இருந்தாலும் நம்ம ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறுத்தவே முடியாது. ஏன்னா நம்மளை நம்பியும் பார்த்திங்கன்னா பல டெக்னீஷியன்கள் இருக்காங்க. அதனால் வந்து நம்ம நைட் டைமில் அண்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அமுச்சு கொடுத்துட்டு தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.